பொருட்களை தனித்தனியாக விற்றால் ஒரு விலை, ஒன்றாக விற்றால் ஒரு விலை என ஜிஎஸ்டி திட்டமிடுதலில் பல குளறுபடிகள் இருப்பதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுவாக ஜிஎஸ்டி பற்றி கூற வேண்டியது நான் பலமுறை கூறியிருக்கிறேன். நான் முதல் முறை உறுப்பினராக முதலமைச்சர் என்னை அனுப்பினவுடன் ஒரு அறிக்கை போலேயே ஒரு கடிதத்தை கவுன்சிலுக்கும் ஒன்றிய நிதியமைச்சருக்கும் எழுதி தந்தேன். அதுவும் அவங்க பெருந்தன்மையோடு எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பி வைத்தார்கள். அதில் பல குறைகளை, திட்டம் இடுதலில் பல பிழைவுகளை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதனால் நான் கூறுவேன், இது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரே பொருளில் சிலது 5%, சிலது 12%, சிலது 18%லாம் இல்லை, அது தனித்தனியாக விற்றா வேறு ரேட்டு, ஒன்றா சேர்ந்த வேறு ரேட்டு, இதெல்லாம் ஒரு 1000ல் ஒரு உதாரணம். இந்த அடிப்படை திட்டமிடுதலில் பல பிழைவுகள் இருக்குன்னு கூறியிருக்கேன். அது பொது வழியில் இருக்குது, அது பாருங்கள். திருத்தறத்துக்கு எனக்கு அரசாங்கத்தோடைய மனப்பான்மை சரியாக இருக்கணும் என்று தான் நான் கூறுவேன். எப்போ ஒன்றிய அரசாங்கம் இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நல்ல மனதோடு அனைவருக்கும் வாய்ப்பளித்து இது சீர்திருத்தணும்னு நினைக்கிறாங்களோ, இதை மிகவும் வேகமாக திருத்தலாம் என்று நான் நம்புகிறேன்.